இந்த குட்டி பொண்ணு அங்க இருந்த கண்ணாடியை பார்த்துட்டு இருக்கும் போது சடனா யாரோ ஒருத்தவங்களோட கையச்சா அதுல தெரியறத பாக்குறா. ஆனா பாவம் அந்த கையச்சே இவங்க அம்மாவோடது தானோ, அவங்க அந்த கண்ணாடிக்கு பின்னாடி இருக்க டிராப்ல மாட்டிட்டு இருக்காங்கன்னு இந்த பொண்ணுக்கு தெரியாது. அப்ப இவளோட அம்மா நம்ம பொண்ணுக்கு நம்மளோட கை வச்ச தடம் தெரியுதுன்னு சொல்லிட்டு உன்னோட அப்பாவுக்கு கால் பண்ண அப்படின்னு சொல்ற மாதிரி அவளோட ஃபிங்கரை வச்சு அந்த மிரர்ல எழுதுறா. அதே சமயம் ஒரு பொண்ணு முகத்துல ஏதோ மாஸ்க் போட்டு நின்னுட்டு இருக்கா. அப்ப இவளோட ஹஸ்பண்ட் அந்த பொண்ணை பின்னாடி இருந்து கட்டி பிடிக்க போறத இவ பார்த்துட்டு இருக்கா. அப்ப அந்த பொண்ணு முகத்துல இருந்து மாஸ்க் ரிமூவ் பண்ணதை அவளை பார்த்து பயங்கரமா ஷாக் ஆயிடுறா. ஏன்னா அவ பார்க்க அப்படியே இவள மாதிரியே இருக்கா. ஃபர்ஸ்ட் இவ யாரு, இவ எப்படி இந்த மிரருக்குள்ள மாட்டேனான்றதை தெரிஞ்சுக்கலாம். அதுக்கு முன்னாடி இந்த வீடியோக்கு ஒரு லைக் கொடுத்துட்டு சேனல் எல்லாரும் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இவளோட பேரு லீசா. இவளோட வாழ்க்கையில எல்லாமே நல்லா தான் போயிட்டு இருக்கு. அது மட்டும் இல்ல, சின்ன வயசுலயே ஒரு மிகப்பெரிய கம்பெனியோட பிரசிடென்ட் ஆயிருப்பா. இவ அதிகமா லவ் பண்ற ரெண்டே பேர், ஒன்னு இவளோட அழகான ஹஸ்பண்டும், இன்னொன்னு அவளோட அன்பான குழந்தையும் தான். அப்படி இருக்கும்போது இவ ஒரு நாள் வீட்டுல தனியா இருக்கப்போ இவளோட ஹஸ்பண்ட் ஆனிவர்சரி கிஃப்ட் அனுப்பி இருக்கிறத பார்த்துட்டு ரொம்பவுமே சந்தோஷமா போய் அதை வாங்க போறான். ஆனா பாவம் அது அவளுக்கு வச்ச ட்ராப் தான் சொல்லிட்டு தெரியாம அந்த கிஃப்ட்டை வாங்கிட்டு போவா. அப்போ அந்த டெலிவரி பண்ண வந்தவ பின்னாடி இருந்து இவளை அட்டாக் பண்ணி மயக்கம் போட வச்சிருவா. அப்புறம் இவ கண் முழிச்சு பார்க்கும்போது சுத்தி ஒரே இருட்டா இருக்கு. அந்த ரூம்ல ஒரே ஒரு மிரர் மட்டும் தான் இருக்கு. அந்த மிரருக்கு அந்த பக்கம் இவளோட பெட்ரூம் தெரியுது. உடனே இவளும் பயந்து போய் பயங்கரமா ஹெல்ப் கேட்டு கத்த ஆரம்பிக்கிறா. இவளை இங்க இருந்து காப்பாத்தணும்னா சேனல்ல சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு கீழே கமெண்ட்ல சேவ் உமன் கமெண்ட் பண்ணுங்க. பார்ட் 2ல காப்பாற்ற முடியுமான்னு பார்ப்போம்.